வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 14ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டர் சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளத்தில் உங்களுக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை இவைகள் பூஜிக்கப்பட்டு உங்கள் ராசிக்குரிய நாள், நட்சத்திரம், திதி பார்த்து தெரிவித்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இனி நாம் குரு பெயர்ச்சி எவ்வாறு உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவக்கோள்களிலே முழு சுப குரு பகவான். பொன்னன், பிரகஸ்பதி, வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சுபகிரகம். அவ்வாறுபட்ட குரு பகவானுடைய பார்வை மிகவும் சிறப்பானது. குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கின்றது. ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை, மற்ற 7 கோள்களுக்கு 7ஆம் பார்வை இருக்கின்றது. இவற்றிலே குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. அவ்வாறு குருவோடைய பார்வை 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை விசேஷ பார்வை. பொதுவாக 5, 9 இடங்கள் திரிகோண ஸ்தானங்கள். அப்படிப்பட்ட திரிகோண பார்வையை பெற்றிருக்கின்றவர் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் பல்வேறு விதமான காரகத்துவங்களை கொண்டவர்கள். இவற்றிலே குரு பகவான் பூர்வ புண்ணிய காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன், மேலும் புத்திக்காரகன். இப்படி இத்தகைய காரகத்துவங்களை உள்ளடக்கியவரே பிரகஸ்பதி குரு பகவான். பொதுவாக கல்லூரியிலே ஒரு ஹெச்ஓடியை கண்டு நாம் மரியாதை கொடுப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டை கண்டால் ஒரு பயம், மரியாதை இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டுக்கே இத்தனை மரியாதை என்றால் குரு பகவான் 4 டிபார்ட்மெண்ட், தனக்காரகன், புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான தனம், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்கின்ற புத்திரக்காரகன், அறிவு இருந்தால்தான் தனத்தை ஈட்ட முடியும் என்பதிலே புத்திக்காரகன். இந்த 3ம் அடைய வேண்டுமெனில் நமக்கு கர்ம வினை நல்வினையாக இருக்க வேண்டும். அத்தகைய பூர்வ புண்ணிய பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசி பூர்வ புண்ணிய, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி மேஷராசி காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசி என்றால் அந்த ராசிக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி.
அதே போலவே மேஷராசிக்கு 12ஆம் இடம் என்கின்ற மீனராசிக்கும் அதிபதி. மீனராசி என்பது 12ஆம் இடம் என்றால் அது மோட்சஸ்தானம். இப்பிறவியில் நாம் செய்கின்ற புண்ணியங்களுக்கு அடிப்படையில் நாம் சொர்க்கம் மோட்சம் அடைவோமா என்பதையும் தெரிவிப்பவர் குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகமாக அமர்ந்து விட்டால் நிச்சயம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவார். வாழ்க்கையில் எந்த நிலையும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு செல்ல மாட்டார். பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்த்தாலோ, லக்னத்தில் இருந்தால் அது திக்பலம் மிக மிக அற்புதமானது. லக்னத்தில் குரு இருப்பது இல்லை, குரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை நேர்பார்வை பார்ப்பது, அல்லது 5ஆம் இடம் 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பது. எனவே உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது லக்னத்திலிருந்து எண்ணி வருப்புகின்ற 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 9ஆம் இடத்தில் இருந்தாலோ நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருப்பது மிக சிறப்பான யோகம். மேலும் குரு எந்த ஒரு அசுப கிரகத்தை பார்வை செய்தாலும் அந்த அசுப கிரகம் செய்யக்கூடிய அசுப பலன்களையும் தடுப்பார், நற்பலன்களை செய்ய வைப்பார். குரு பார்வை கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு செல்கின்றார். மிதுன ராசியில் அமர்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசி சுபர் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்ப்பார். மேலும் 9ஆம் பார்வையாக அவர் கும்பராசியை பார்ப்பார். அவ்வாறு கும்பராசியை பார்க்கின்றபோது கும்பராசியில் ராகு அமர்ந்திருப்பார். மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அதையும் நம்முடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலில் தனியாக பதிவேற்றம் செய்வோம். ஆகையால் குரு பார்வை ராகுவின் மீதும் அமைகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வை துலாம், தனுசு மற்றும் கும்பத்துக்கு பதிகின்றது. அந்த இடங்களுக்குரிய ராசிக்கு உரியவர்கள் அந்த யோக பலனை, குரு பார்வை பெறுகின்ற அந்த யோக பலனை பெறுவீர்கள். அது நல்ல விஷயம். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றவர். மிதுன ராசியிலே 157 நாட்கள் முதலில் இருந்து இதே 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு செல்கிறார். அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 இந்த ஆண்டிலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். அவ்வாறு பார்க்கின்றபோது கடக ராசிக்கு செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் அவர் உச்சமும் பெறுவார். அப்படி கடகராசியில் செல்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்கின்றவர். நவம்பர் மாதம் 11 2025 வரை நேர்கதியில் செல்கின்றார் கடகராசியிலே. அந்த கடகராசியிலே 2025 நவம்பர் 11 அன்று வக்ரம் அடைகின்றார். கடகராசியில் உச்சம் பெறுகிற குரு பகவான் சூரியனால் வக்ரம் அடைகின்றார். ஆகையால் கடகராசியில் முதல் 24 நாட்கள் நேர்கதியில் செல்கின்றவர் வக்ரம் அடைகின்றார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 24 நாட்களுக்கு பிறகு வக்ரம் அடைகிறார் கடகராசியிலே. அவ்வாறு கடகராசியிலே வக்ரமாகிறவர் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகையால் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார் டிசம்பர் 5 அன்று. எனவே இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மிதுன ராசியில் முதலில் 157 நாட்கள் இருந்து அதன் பிறகு கடகராசிக்கு அதிசாரமாக சென்று கடகராசியில் ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். மிதுன ராசிக்கு டிசம்பர் 5 வருகின்ற புதன் மிதுன ராசியிலே 2026 அடுத்த ஆண்டு ஜூன் 1 வரை இருக்கின்றார். ஆகையால் இந்த குரு பெயர்ச்சியிலே மிதுன ராசிக்கு வருகின்ற குரு பகவான்
இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 2025 48 நாட்கள் அதிசாரமாக கடகத்துக்கு செல்வார். அந்த 48 நாட்கள் சிலருக்கு நன்மையாக மாறும், சிலருக்கு தீமையாகவும் அமையும். ஆகையால் அந்த 48 நாட்களையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குரு பயிற்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். கடந்த ரிஷப ராசியில் அவ்வாறு தோராயமாக ஒரு வருடம் என்போம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசிக்கு செல்கின்றார், ஒரு 48 நாட்கள் இருக்கின்றார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இது 2024 மே மாதத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சென்றார். எனவே தோராயமாக ஒரு வருடம் என்றால் 365 நாட்கள் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளார். முன்ன பின்ன இருக்கும். சில சமயம் அதிசாரமாக குரு பகவான் இவ்வாறு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வார். இவையெல்லாம் நாம் பதிவாக கொள்ளுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்து என் குருமார்கள் எனக்கு கூறியதனால் இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். ஆகையால் குரு பகவான் மிதுன ராசியில் மட்டும் இந்த பயிற்சி இல்லாமல் இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு சென்று மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார் அன்பர்களே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கின்றார், அவ்வாறு குரு பகவானுடைய பலாபலன்கள் பெறுவதன் மூலம் நன்மைகள் இருக்கிறதா, அவ்வாறு நன்மைகள் இல்லாத பட்சத்தில் நாம் அவற்றுக்கான ஒரு இறை வழிபாடு எவை, இவற்றிலே நாம் கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதை என்பது இருக்கிறது. அந்த வேதை என்பது மிகவும் முக்கியம். ஒரு ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்கின்ற பொழுது அசுப பலன்களை தருவார் என்றால் சில சமயங்களில் அந்த அசுப பலன்களை தருகின்ற குரு பகவானுக்கு வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வேதை ஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக தடை செய்பவனாக குரு பகவானுடைய அசுப பலன்களையும் தடை செய்வார். அவற்றையும் நம்மளுடைய பதிவிலே நீங்கள் காணவிருக்கின்றீர்கள். நம்மளுடைய பதிவிலே வாரப்பலன்கள் மிக விரைவில் தினப்பலன்களையும் நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே பதிவேற்றம் செய்யவிருக்கின்றோம். இதுவரை நம்மளுடைய சேனலில் 1,65,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இனிவரும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வரவேற்கின்றோம். நம்மளுடைய சேனல் சார்பாக இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்குரிய குரு பயிற்சிக்குரிய பலாபலனை காணலாம் நண்பர்களே. தற்பொழுது நாம் மேஷ ராசிக்கான குரு பயிற்சிக்குரிய பலாபலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சியை கொண்ட உங்களுக்கு குரு பகவான் யோகாதிபதி. உங்கள் ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி. மேலும் உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவானுக்கு நண்பர். பொதுவாக குரு செவ்வாய் இருவரும் சேர்க்கை பெறுவது குரு மங்கள யோகம் என்கின்ற யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. ஜாதக ரீதியாக மங்களன் என்பது செவ்வாயோடைய இன்னொரு பெயர். அவ்வாறு குரு செவ்வாய் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றவர். மே மாதம் 14ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செல்கின்றார். பொதுவாக குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் ஒரு விதிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி. முதலாவதாக அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு அவர் 3க்கு செல்கின்ற பொழுது 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம், சகோதர ஸ்தானம், புகழ், எழுத்து, தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான இடமே 3ஆம் இடம். அந்த இடத்தில் குரு பகவான் அமர்கின்ற பொழுது இவை உங்களுக்கு தெளிவாக அதிகமான ஒரு சிந்தனைகளிலே வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படும். அவை மிக முக்கியம். பொதுவாக செவ்வாய் அந்த ராசியில் பிறந்திருக்கிறவர்கள் நீங்கள் மேஷ ராசி, தைரியம் கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பயம் இருக்காது. வாழ்க்கையில் எவையும் நம்மளால் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகமாக உங்களிடம் இருக்கும். காரணம், உங்களுடைய ராசி மேஷ ராசி என்றால் உங்கள் ராசியிலேத்தான் சூரியனும் உச்சம் பெறுவார். சனி
சனி பகவான் நீச்சம் பெறுகின்ற ராசியும் மேஷ ராசி. பொதுவாக சனி பகவான் அசுப பலன்களை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் ராசியில் தான் நீச்சம் பெறுவார். ஆகையால் மேஷராசிக்கு சனிக்கு மேஷராசியை பிடிக்கவே பிடிக்காது. சூரியனும் மிக விரும்புகின்ற இடம், உச்சம் பெறுகின்ற இடம் மேஷராசி. அப்படிப்பட்ட மேஷராசியில் பிறந்தவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட மேஷராசிக்கு 3லே குரு தைரியஸ்தானத்தில் போய் அமர்கின்றார். ஆகையால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தைரியம் எவ்விதத்திலும் குறைவாக இருக்காது. ஏனெனில் இந்த காலகட்டங்களிலே, இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கு 7.5 சனியும் நடந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் 7.5 சனி நடக்கின்றது. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் 3லே அமர்கின்ற பொழுது உங்கள் மனம் எந்த விதத்திலும் பயமில்லாமல் தைரியமாக வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய சோதனைகளையும் சந்தித்து நம்மளால் அவற்றை வெற்றி பெற்று சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் அதிகமாகும். அதுவே ஒரு மிகப்பெரிய நன்மையான ஒரு மகிழ்ச்சியான விஷயம். என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்வதில் பெருமை அடைகின்றேன். ஏனெனில் ஒரு தைரியம் இருந்தால் எத்தகைய பிரச்சனை வந்தாலும் பயந்து நாம் ஒதுங்கி சென்று விட்டோம் என்றால் அந்த பயமே நமக்கு மிகப்பெரிய ஒரு நோயாகவும் மிகப்பெரிய ஒரு எதிரியாகவும் அமையும். பதறிய காரியம் சிதறும். மேலும் எந்த ஒரு விஷயத்திலும் அச்சப்பட்டால் அவை எந்த விதத்திலும் நமக்கு காரிய வெற்றி கிடைக்காது. இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு 3ல் வருவது தைரியத்தை கொடுக்கும். மேலும் பொதுவாக குரு 3ஆம் இடத்தில் அமர்கின்றவர். பொதுவாக குருவுக்கு 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை குரு கட்டுப்பாட்டுக்குள் வைப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது குரு உங்களுக்கு 3க்கு வரும்பொழுது குருவுக்கு 10ஆம் இடத்தில் சனி இருப்பதும் சனி ஓரளவுக்கு குருவுடைய செயலுக்கு கட்டுப்படுவார். மேலும் 3ஆம் இடத்தில் அமர்கின்ற குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்வை செய்வார். துலாம் ராசியை 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள், நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடியவர்கள் நமக்கு எந்த விதத்திலும் நண்பர்களாகவும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நமக்கு ஒரு பிரச்சனைகளிலே உதவக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள், இவையெல்லாம் 7ஆம் இடத்தை சார்ந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடம் ஒருவருடைய ராசிக்கு ஜாதகத்திலே பலமாக, லக்னத்துக்கு 7ஆம் இடம் பலமாக இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையிலே நல்ல உறுதுணையான ஒரு செயல், நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு உறவுகள், நல்ல ஒரு கணவன் மனைவி, இவையெல்லாம் இயற்கையாகவே அவங்களுக்கு ஏற்படும். இந்த விஷயத்தில் ஒரு தோள் கொடுப்பான் தோழன், கணவன் மனைவி உறவுகளே அவங்கள் வாழ்க்கையில் இல்லத்தரசியில் மற்றும் கணவரோ ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலை இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கு கிடைக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகப்பட்ட துலாம் ராசி தன் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். மேலும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசியை தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டில் இருந்தால் ஆட்சி, தன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் மிக பலம். பொதுவாக குருவுக்கு 3 நட்சத்திரம்னா அந்த 3 நட்சத்திரம் எல்லா கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் அதே கிரகம் இருந்தால் ரொம்ப அற்புதமான பலம். அதே சொந்த வீட்டில் இருந்தால் ஆட்சி. அதே சமயத்தில் தன் சொந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீடும் பலம் பெறும். காரணம், நம்ம ஒரு வீடு இருக்குது, நம்ம 2 வீடு இருக்குது. நம்ம ஒரு வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா குருவுக்கு 2 வீடு இருக்குன்னா நம்ம ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டை பார்க்குறோம். ஆனால் குரு தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தால் தன்னோட வீட்டான மீனத்தை பார்க்க முடியாது. ஏனென்றால் குருவுக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை தான், 4ஆம் பார்வை இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அது பாக்கியஸ்தானம். அந்த இடம் பலம் பெறும். அவ்வாறு பார்க்கின்ற குரு தனுசு ராசியை பார்ப்பார் என்றால் எப்பொழுது பார்ப்பார் என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று மேஷ ராசியில் இருந்தால் 9ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். மேஷ ராசி அவருக்கு நட்பு வீடு. அதுக்கு அடுத்ததாக சிம்ம ராசியில் இருந்தால் 5ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். சிம்ம ராசி அவருக்கு மிகவும் பிடித்த வீடு. சிம்ம ராசியில் குரு வருகின்ற பொழுதுதான் மகாமாசி மகம் வரும். அதே போலவே மிதுன ராசியில் தான் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். எனவே குரு 7ஆம் பார்வையாக நேர் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்க்கிறார். நேருக்கு நேர் பார்க்கிறார். அப்படி நேருக்கு நேர் பார்க்கின்ற குரு பகவான் தன் சொந்த வீட்டை பார்க்கின்றவர். அந்த வீட்டை எந்த கிரகம் வந்தாலும் குரு பார்வை இருப்பதனால அந்த இடம் மிகவும் பலம் பெறும். எனவே இந்த குரு பயிற்சி முழுவதும் உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடம் தனுசு ராசியை பார்ப்பதனால் தனுசு ராசி மிகவும் பலம் பெறுவது மிக நல்ல விஷயம்.
அதற்கு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்கின்ற 11ஆம் வீடான கும்பராசி தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்ப்பார். கும்பராசியிலே ராகு அமர்ந்திருப்பார். மே மாதம் 19ஆம் தேதி முதல் ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து விடுவார். நான் ராகு கேது பேச்சில் அவை மிக இன்னும் தெளிவாக கூறுகின்றேன். ஆனாலும் குரு பார்வை ராகு மீது இருப்பது மிக மிக நல்ல பலன். 9ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பதனால் ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த குரு பார்வை ராகுவின் பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். ராகுவை போல் கொடுப்பார்கள் என்பார். எனவே இந்த குரு பயிற்சி முழுவதும் குரு ராகுவையும் பார்ப்பதினால் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் இந்த குரு பயிற்சியில் ஏற்பட போகின்றது. இரட்டிப்பான பலன் ராகுவால் ஏற்பட யோக பலன்கள் குரு பார்வையும் இருப்பதனால் மிக மிக அதிகமாகும். எனவே ஏழரையை பற்றி கவலைப்படாதீர்கள் மேஷராசி என்பர்களே. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களாகிய உங்களுக்கு நான் இந்த குரு பயிற்சி பலன்களை அழுத்தமாக கூறுவது ஏழரையை பற்றி கவலை வேண்டாம். குரு நன்றாக இருக்கிறார், பார்வை செய்கின்றார் அற்புதமாக ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை. ஆகையால் இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இனி துறை ரீதியாக உங்களுக்கு எப்படி பலாபலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு, தொழில் வியாபாரி என்பவர்களே இந்த காலகட்டம் குரு பயிற்சியாகப்பட்டது மே மாதம் 14ஆம் தேதி 2025 இருந்து அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 வரை இருக்கின்றது. இந்த பயிற்சியில் இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் குருவாகப்பட்டு கடகத்துக்கும் செல்கின்றார். முன்னுரையிலே அவை விரிவாக நான் கூறியிருக்கின்றேன். முன்னுரையே 15 நிமிடம் ஆகிவிட்டது இதை பற்றி கூறுவதற்கு. ஆக அவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த குரு பயிற்சி மேஷராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் அந்த லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதனால் லாபம் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் செலவுகளை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். வீண் செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். சகோதர வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள், முயற்சி, தைரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். மனம் தைரியமாக தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபாட்டை காட்டும். அதே சமயத்தில் இடைப்பட்ட விஷயமாக உங்களுக்கு ஏழரையும் நடப்பதனால் நேர்மைக்கு மாறாக நீங்கள் செயல்படுவதை தவிர்க்க வேண்டும். குருவுக்கு நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதில் அழுத்தமாக இருக்கும். எனவே உங்களுடைய செயல்களிலே நீங்கள் முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நேர் விஷயமான நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் நிச்சயம் இந்த குரு பயிற்சி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக நீங்கள் எடுப்பீர்கள், பயம் இல்லை. ஆகையால் உங்களுடைய தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மேஷராசி என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரம் என்று வருகின்ற பொழுது குறிப்பாக உங்களுக்கு ராகு தசை குரு தசை நடைமுறையில் வந்து இருக்கும். இருந்தால் அத்தகைய ராகுதசை வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயமாக சந்திப்பீர்கள். அதே சமயத்தில் குருதசையும் சந்திப்பீர்கள். இத்தகைய தசைகள் உங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் ராகு உங்களுக்கு பலமாக இப்பொழுது லாபத்திலும் இந்த குரு பயிற்சி காலங்களில் இருப்பதும் குரு உங்களுக்கு 3லிருந்து ஒருவேளை உங்களுக்கு குருதசையும் நடந்து கொண்டால் உங்கள் தொழில் வியாபாரம் மிகவும் அற்புதமாக நடப்பெறும். ஏழையை பற்றி மிகவும் பயம் வேண்டாம். இருப்பினும் வேலைக்கிழமை என்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். உங்களுடைய செயலுக்கு மேலும் நல்ல ஒரு சூழ்நிலைகளும் மற்றும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் நல்ல விதமான ஆலோசனைகளும் கிடைக்கும். இந்த காலகட்டங்களிலே தொழில் வியாபாரம் கூட்டு தொழிலை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். வீட்டிலே கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருப்பதினால் எண்ணங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே செல்கிறோம் மன மகிழ்ச்சியாக இருந்து நம்முடைய மனைவியை நல்லபடியாக ஆஃபீஸ் போயிட்டீங்களா, நீங்கள் ஆஃபீஸோ இல்லை தொழில் வியாபாரம் உங்களுடைய அலுவலகத்துக்கு சென்ற பிறகு போயிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேட்டாலே அது ஒரு பூஸ்ட் இல்லைங்களா, நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இல்லையா, அதெல்லாம் இந்த வாட்டி உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு, கணவன் மனைவியுடைய ஆதரவு. ஏன்னா தொழில் வியாபாரம்னு இப்போ ஆண் மட்டும்தான் செய்யணும்னா இல்லையே, இப்போ பெண்கள் மிகப்பெரிய அளவில் எல்லாம் வியாபாரம் தொழிலிலே மிகப்பெரிய வெற்றி கூடி நாட்டி கொண்டிருக்கின்றார்களே சகோதரிகள். அப்படி பார்க்கணும் அந்த சகோதரிகளுக்கு கணவரால் ஆதரவு இருக்கும், உற்றார் உறவினர்களாலும் ஆதரவு இருக்கும். இதெல்லாம் பலத்தை கொடுக்கும். எனவே இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை
உங்களுக்கு 3லே அமர்கின்ற குரு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் உறவுகளிடம் ஆதரவு, 9ஆம் இடத்தை பார்ப்பதினால் திடீர் அதிர்ஷ்டம், நல்ல ஒரு முயற்சி எடுக்கின்றவர்கள் சில முட்டுக்கட்டைகள் ஏழரையால் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் இருந்தாலும் அவையை பற்றி உங்களுக்கு பயம் கவலை இல்லாமல் உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் சோர்வடையாமல் கவலைப்படாமல் நடக்கவில்லையே என்று வேதனைப்படாமல் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை முன்னெடுப்பீர்கள். எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சகல விதத்திலும் யோகத்தை கொடுக்குவதாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதும் அந்த இடத்தில் ராகு இருப்பதனால் லாபம் அதிகரிக்கும். இது தொழில் வியாபாரம். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 3லே இருக்கிறார். தொழில் வியாபாரம் எவ்வாறு யோகம் என்றால் உத்தியோகம் உற்சாகம் வேண்டும், ஒரு உற்சாகமான உத்வேகம் வேண்டும், காரிய முயற்சியிலே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் 3லே அமர்ந்த குரு அதிகப்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த இடத்தில் பார்க்கின்ற போது உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள், எந்த விதத்திலும் பகைமை காட்ட மாட்டார். உங்களை நீங்களே தாழ்வைப்படுத்திக் கொள்ளாமல் இருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு 7ரையும் ஒரு புறம் நடக்கிறது இல்லையா, 3ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தை 7ரை சனியில் பார்ப்பார் இல்லையா சனி பகவான். அப்படி பார்க்கின்ற போது வார்த்தையிலே நிதானம் காட்ட வேண்டும். உத்தியோகத்திற்கு நண்பர்கள் வார்த்தையிலே சட்டென்று வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். சனி 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார் பாகிஸ்தானத்தை. ஆகையால் உங்களுடைய நண்பர்கள் உத்தியோகத்தை பொறுத்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள், மேலதிகாரிகள் உங்களுடைய அன்பு காட்டுவார்கள், நீங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் கொடுப்பார்கள். நீங்கள் தான் மனசோர்வை அடைவீர்கள். உங்களுக்கு ஏழை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயம் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கும். அந்த பயத்தை போக்கிவிடுங்கள். காரணம் இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய அதிர்ஷ்டம் நிச்சயம் குருவால் ஏற்படும். தனுசு ராசி தன் சொந்த வீடை பார்ப்பதனால் மேலும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். எடுக்கின்ற முயற்சிக்கான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்கள் உற்சாகத்துக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்வது எப்படி? நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் எப்பொழுதும் மனதிலே உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ள சக்தி மந்திரத்தை கூறுங்கள். அந்த சக்தி மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது க்ளீம் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை KLEEM க்ளீம், இக்கு போட்டு லீ போட்டு க்ளீம், அதுதான் சக்திக்குரியது. அந்த உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்கள் காலையிலே எப்பொழுதும் ஒரு 9 முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு உங்கள் அலுவலகத்துக்கு செல்லுங்கள். க்ளீம் க்ளீம் க்ளீம். நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா KLEEM க்ளீம். அந்த க்ளீம்னு போட்டிங்கன்னா அது வந்து 108 டைம் சாட்டிங்கே வரும், 108 டைம்ஸ். ஆகையால் உத்தியோகத்தில் இருக்கும் மனதில் உற்சாகத்தை அதிகப்படுத்தி சக்தியை அதிகப்படுத்தி கொள்ள காளி வழிபாடாக இந்த க்ளீம் மந்திரத்தை கூறுவதன் மூலம் செவ்வாய்க்கு மிகவும் காளி உகந்தவர்கள். ஆகையால் அந்த செவ்வாய் ராசியில் இருந்தால் உத்தியோகத்தில் நண்பர்கள் கூறுங்கள். இந்த காலகட்டங்களில் குருவாகப்பட்டவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்தோம்னா உத்தியோக உயர்வு பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் கடின உழைப்பை கொடுத்தால்தான் அது கிடைக்கும். அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு 3லே குரு இருப்பதனால் ஏற்படும். சனியால் சில உற்சாக குடுமை மனப்பான்மையாக இருக்கக்கூடாது என்பதால் க்ளீம் மந்திரத்தை கூறும்படி கூறினேன். அவற்றையும் கூறுங்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன்கள். திருமணமான சகோதரிகளுக்கு எப்படி இருக்கின்றது? திருமணமான சகோதரிகளை பொறுத்தவரை 7ரை நடந்து கொண்டிருந்தாலும் 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் கணவன் மனைவியிலே அன்பு நிச்சயம் எந்த விதத்திலும் குறையாது. உங்கள் கணவர் உங்களுக்கு உறுதுணையாக உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருப்பார். மேஷராசியை பொறுத்தவரை எப்பொழுதும் கணவர் மனைவிக்கு கொஞ்சம் அன்பு காட்டக்கூடிய கொஞ்சம் அடிப்பணிந்து போறவராக இருப்பார். மேஷராசிக்கு என்று ஒரு தனி ஒரு தேஜஸ் பலம் இருக்கின்றது. அதுதான் செவ்வாயோடைய ராசி. விருச்சிக ராசி கூட அதே தான் செவ்வாயோட. விருச்சிக ராசி சந்திரன் நீச்சம் பெறுவார். ஆகையால் விருச்சிக ராசிக்கு பார்க்கும்பொழுது மேஷராசி அது பலம். ஏன்னா சூரியன் உச்சம் பெறுகின்ற ராசி. ஆகையால் அப்படி பார்க்கும்பொழுது மேஷராசிக்கு கணவர் எப்பொழுதும் மேஷராசியில் பிறந்த சகோதரர்கள் கொஞ்சம் அன்பு காட்டுவார். கொஞ்சம் அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொஞ்சம் பயமும் இருக்கும் உங்களுடைய கணவர்கள் உங்கள் மீது. அது இயற்கையாக இருக்கக்கூடிய மேஷராசிக்குரிய தனி பலம் தன்மை அது இருக்குது. நம்மளுடைய சகோதரிக்கு சந்தோஷம்தான். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது கணவருடைய ஆதரவு அன்பு இருக்கிறது. மேலும் உங்களுடைய வேலறையில் இருப்பதனால் அது சில பரிகாரங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதுக்குரிய நீங்கள் வந்து என்ன செய்யணும், சனி முத்திரை அது நம்ம வந்து சேனலில் போடுவோம், அதை பண்ணுங்கள். இவ்வாறும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான திருமணமான சகோதரிகளுக்கு சந்தோஷ மகிழ்ச்சியில் எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும்.
குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் நலத்தில் மட்டும் அக்கறை, மனக்குழப்பங்கள் இருக்கும். அந்த மனக்குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி உறவுகளிடம் அன்பு அதிகரிக்கவே செய்யும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் 3லே இருத்தால் இல்லை என்றாலும் 3ஆம் இடத்தில் இருக்கும் 7ஆம் இடத்தில் பார்ப்பனால் திருமண முயற்சியில் 7 ஒரு பக்கம் இருப்பதனால் ஜாதகம் பார்த்து அதுக்குரிய முடிவுகள் ஒன்று இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு 7. இருந்தாலும் குருவால் இந்த பயிற்சியில் எந்த விதத்திலும் திருமண முயற்சியில் தடைகள் இல்லை. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது குரு கலைத்துறைக்கு அப்படி ஒன்றும் நெருங்கிய ஒரு தொடர்பு இல்லை. ஆனாலும் இப்பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை குருவால் இந்த பயிற்சியில் அதிர்ஷ்டம் இருக்கின்றது. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வாக்கியஸ்தானத்தை பலம் பெறுவதும் லாபஸ்தானத்தினால் லாபங்கள் விஷயத்தில் இந்த கலைத்துறை என்பது லாப நோக்கத்துக்குரிய ஒரு துறை, பெரிய முதலுக்குரிய துறை. அதிலே எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இந்த பயிற்சியில் குரு பயிற்சியில் உங்களுக்கு குருவால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது இந்த குரு உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பது பதவி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே. பொதுவாக நிறைய ஜாதகங்கள் நான் அரசியல்வாதிகளில் பார்த்திருக்கின்றேன். அவற்றில் 3லே குரு அம்சமாக அமர்ந்திருப்பார். எந்தவித பங்கம் இல்லாமல் அமர்ந்திருக்கின்ற குரு மிகப்பெரிய யோகங்களை அந்த குருதசையிலே அவங்களுக்கு கொடுத்திருப்பார். தற்பொழுது அரசியல் என்று பார்க்கும்போது குருதசை நடந்து கொண்டால் அந்த 3லே வந்திருக்கின்ற குரு முயற்சி ஸ்தானத்திலே அமர்வதனால் பதவி யோகம் உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஒரு புறம் 7 இருந்தாலும் பதவி யோகத்துக்குரிய பங்கம் குருவால் இல்லை. அவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏன்னா யோகாதிபதி இல்லையா குரு, அது நடக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை குரு உங்களுக்கு 3லே அமர்ந்துள்ள கல்வி முயற்சியிலே நீங்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சியும் உங்கள் மனதிலே சோர்வில்லாமல் பார்த்துக்கொள்ளும். இருந்தாலும் தினந்தோறும் கணபதி வழிபாடு செய்வது மூலம் கல்வியிலே நீங்கள் ஏற்றத்தை பெறுவீர்கள். இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சிக்குரிய பலாபலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. ஆகையால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை 7 நாள் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னிடம் ஜாதக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு பயிற்சியில் தங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நலம் பெருக வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது உங்கள் ராசிக்கான குரு பயிற்சி பலாபலன்கள். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. அவற்றின் மூலமே தசாபுத்தியந்தன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இந்த பயிற்சி உங்களுக்கான பலன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு பயிற்சியிலே தங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி நலம் பெறுக வளம் பெறுக. வணக்கம்.